இப்போ இந்த வருஷம் ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருந்த காவிரி பிரச்சனை வந்து ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஜூன் 12 ஆகி கூட காவிரி தண்ணி திறந்து தமிழ்நாட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து தாவைக்க அரசோட ஒரு ஒரு நிர்வாக சீர்கேடு தான், அவங்க ஒழுங்கா மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப தாவைக்க அரசை குத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி மற்ற எதிர்கட்சிகளுமே அடுத்தடுத்து போராட்டங்களுக்கு ரெடியா இருந்தாங்க. நேற்று கூட தேமுதிக சார்பா அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அடுத்து திமுக வந்து தஞ்சாவூர்ல ஒரு விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் பண்ண காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல விவசாயிக போராட்டங்கள் தொடர்ந்துச்சு. தண்ணி காவிரி தண்ணி வரல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத அரசுக்கு தெரிவிக்கணும், எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல வந்து விவசாய போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்குமே இப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கர்நாடகா காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி நேத்து வந்து ஒரு மதியம் போல தண்ணியை திறந்துட்டாங்க, காவிரி தண்ணியை திறந்து விட்டாங்க. இது வந்து விஜய் சார்னாலதான். அதாவது இந்த கில்லி படத்துல வந்து பாண்டு வந்து பொன்னம்பலத்து கிட்ட சொல்லுவாரு, இவனை மட்டும் கர்நாடகா அனுப்புனோம்னா மொத்த காவிரி தண்ணியும் கையோட தூக்கிட்டு வந்து வாசார் அப்படின்னு பாருல. அதனாலதான் அப்படி நடந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் கூட அடுத்து கர்நாடகா போறதா இருந்துச்சு. ஒரு பிரைவேட் ஃபிளைட்ல போய் கர்நாடகா சிஎம் டி.கே. சிவகுமார் சாரை பாக்குற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இவருங்க போல, அதாவது போறான்னு ஒரு அறிவிச்சதுக்கே இப்படி நடந்துருச்சு. இவர் மட்டும் அங்க போயிருந்தாருன்னா கர்நாடகா நிலைமை என்ன, கதி கலங்கி போயிருப்பாங்க. நீங்களே வர வேண்டாம், நாங்களே இங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு நம்ம விஜய் சார்னாலதான், இது முழுக்க முழுக்க சிஎம் விஜய் அவர்கள் இருக்கனாலதான், அவரோட மாசுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பல பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவிகே ஃபேன்ஸ், விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படிலாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே விஜய் சாரோட மாசுனால அது கொடுத்தாங்களா? அப்போ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2026 ஆகஸ்ட் 1 என்னத்தானே அந்த டேட்ல தான் காவிரி தண்ணியை ஒரு சொட்டு தண்ணி நேத்தான் பார்க்க முடிச்சு. இதுக்கு முன்னாடி தமிழக வரலாற்றுல காவிரி தண்ணியே கொடுத்தது கிடையாதா எந்த சிஎமோட ஆட்சிலையும் அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்ன, காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பந்தம் என்ன, எதுக்கு அந்த பிரச்சனை அடிக்கடி போய்கிட்டே இருக்கு, நம்ம ஏன் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட காவிரி தண்ணியவே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளால வேற ஏதாவது டேம் கட்டி நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாதா, அவங்க ஏன் திரும்ப திரும்ப நமக்கு இது பண்ண, நமக்கு தண்ணி கொடுக்கறதுலயே அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கூட அமைச்சிருக்காங்க, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு. கோர்ட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு நம்ம மேல அப்படின்னு மொத்தமா இது எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும், இதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் பண்ணா நம்ம மேபி காவிரியை நம்பாம இருக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல ரொம்ப கிளியர் கட்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவசாயிகள் போராட்டம், அதாவது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்துருவாங்க குறுவை சாகுபடிக்காக. அந்த ஜூன் 12க்கு முன்னாடியே காவிரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துடணும். இதுதான் எப்போ நடக்கிற விஷயம். ஓகேவா? இப்போ காவிரி கர்நாடகால இருந்து காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திறந்து விடணும் அப்படின்னா ஜூன் 1ல இருந்து அடுத்த வருஷம் மே 31, இதுதான் டைம் டேட். ஜூன் 1ல இருந்து அடுத்த வருஷம் மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 177.25 டிஎம்சி தண்ணியை திறந்து விடணும். இது வந்து மொத்த அளவு. இந்த ஒரு வருஷத்துல மொத்தமா தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய மொத்த அளவு. ஓகேவா? இந்த மொத்த அளவுல மாதம் மாதம் குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கும், அதை வந்து நீங்க திறந்து விடணும். ஜூன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஜூன் மாசம் இவ்வளவு திறந்து விடணும், ஜூலை இவ்வளவு, ஆகஸ்ட் இவ்வளவு, இப்படின்னு ஒரு பிக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படி பாக்குறப்ப ஜூலை மிட் வரைக்கும் பாக்குறப்ப 28.337 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருக்கணும். அந்த தண்ணி நம்ம மேட்டூர் டேமுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? ஆனா அதுக்கு பதிலா டோட்டலா வேற மாதிரி, அதாவது 28 எங்க இருக்கு, 3.442 டிஎம்சி தண்ணி. இந்த 3ங்கிறது எங்க இருக்கு, 28ங்கிறது எங்க இருக்கு, இந்த ரேஷியோ பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அளவு தண்ணியை தான் ஜூலை மாசம் திறந்து விட்டுருக்காங்க. அப்படி விட்டனாலதான் தமிழ்நாட்டு அரசு வந்து உண்மையாவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அபிஷியலா என்னென்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போறது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போய் இது பண்றது. ஏன்னா கோர்ட் சொன்ன ஆர்டர் எவ்வளவு, 177ங்கிறது மொத்த அளவு, ஒரு வருஷத்துக்கு பண்ணி மொத்த அளவு, அதுல மாசத்துக்குன்னு இவ்வளவு இருக்கு, அதை அவங்க தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோர்ட் மூலியமா சட்ட ரீதியா நிறைய விஷயங்கள் அபிஷியலா அவங்க பண்ணாங்க. ஆனா அவங்க சைடு, கர்நாடகா சைடு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களோட
கர்நாடகா எங்களோட பெங்களூருக்கு வந்து தேவையான குடிநீர் தண்ணி போதுமான அளவு இல்ல. எங்களுக்கு தேவையான தண்ணி பற்றாக்குறையா இருக்கு. எங்க சைடு இன்னும் தென்மேற்கு பருவமழை வந்து பெய்யல. கம்மியா தான் பெஞ்சிருக்கு. எங்க அணையே நிரம்பல. எங்கிட்ட அதிகமா நிறையாதப்போ நாங்க எப்படி உங்களுக்கு தர முடியும்? எங்களோட தேவையை நாங்க பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்க தர முடியும். அப்படிங்கிற மாதிரியும் நாங்க தரமாட்டோம்னு சொல்லல. எங்களுக்கே இல்ல. எங்களோட குடிநீரை பார்க்கணும். எங்களோட விவசாயிகளோட தேவைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத வந்து நம்ம கரெக்டா வாட்ச் பண்ண முடியாதா? அதாவது கபினி அப்படிங்கிற நீர்த்தேக்கம் இருக்கு. அந்த நீர்த்தேக்கத்தோட டேமோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாதா? டிரான்ஸ்பரண்டா இல்லையா? கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியுமா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அத அதோட டேட்டாஸ் இப்போ நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அபிஷியல் டேட்டாவை கர்நாடகாவும் பார்க்க முடியும், தமிழ்நாடும் பார்க்க முடியும், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களும் பார்க்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமேலையும் டிரான்ஸ்பரண்டா என்ன டேட்டாவோ கரெக்டா அக்யூரேட்டா தெரியும். ஓகேவா? ஆனா இவங்க என்ன பிரச்சனைனா அவங்க எங்களுக்கு பத்தால எங்களுக்கே இல்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிறைய இது பண்ணாங்க. அவங்க அப்போஸ் பண்ணாங்க. அவங்க திறக்க முடியாது. எங்களுக்கே இல்ல. இது போக அவங்க இன்னொரு அணை வேற கெட்ட போறாங்க. மேகதாது அணை அப்படிங்கிறது 2வது விஷயம். அது வேற வீடியோ. அது வேற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா இவங்க சொன்னது இதான். என்கிட்ட இருக்கு. அதிகமா வச்சுக்கோங்க. தர முடியாதுன்னு சொல்லல. எங்கிட்டே கம்மியா தான் இருக்கு. எங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கே எங்களுக்கு தண்ணி இல்ல. நாங்க எப்படி உங்களுக்கு தர முடியும்? எங்களுக்கு போதுமான அளவு மழை இல்ல. வறட்சியா இருக்கு. இன்னும் மாசங்கள் இருக்கு. அந்த நேரத்துல எங்க மக்கள் வறட்சியில இருப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க சில காரணங்கள் சொன்னாங்க. தமிழ்நாடு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அளவு இருக்குல்ல அந்த அளவு நீங்க கொடுத்தாகணும்ல அதான கோர்ட் ரூல். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு தரப்புல சொல்றது. ஓகேவா? அது மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்க ஊர்ல நீங்க டேம் கட்டி நீங்க தண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்க சேமிச்சுக்கலாம் அப்படின்பாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்க நாங்க சேமிச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரெகுலரா போய்கிட்டு இருக்க விஷயம். இது எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா கோர்ட்ல இருந்து சொல்லப்பட்ட 177.25 டிஎம்சி தண்ணி இதான் ஆர்டர். அபிஷியலா தர வேண்டிய ஒரு ஆர்டர். இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணியை கொடுக்கணுங்கிற பிரச்சனை வரும். எங்க குடிநீருக்கு இவ்வளவு வேணும், எங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு வேணும். அப்போ இந்த மாசம் இவ்வளவு கொடுக்கணும், ஆனால் இவ்வளவுதான் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு இல்ல அப்படின்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. இதுலதான் நம்ம முட்டி மோதிக்கிட்டே இருப்போம். மற்றபடி ரெக்கார்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கரெக்டா இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்ல இப்படிங்கிறதே அவங்க முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு தண்ணி இல்ல. இப்போ நாங்க எப்படி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ரெகுலர் நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் தண்ணியோட அளவு. இந்த நான் சொன்னோம்ல 3.442 டிஎம்சி தண்ணி தான் ஜூலை மிட் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்த தண்ணி. ஓகேவா? கம்மியான அளவு குறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கர்நாடகா அப்படின்னா ஒண்ணு விடவே மாட்டாங்க வறட்சினா, இல்லைன்னா அளவு ரொம்ப கம்மியா விடுவாங்க. இல்ல அவங்களுக்கு மழை வந்து அதிகமா பெஞ்சு டேம் எல்லாம் நிரம்பி ரொம்ப மோசமா போயிட்டுனா ரொம்ப நினைச்சுன்னா டேம் இடிஞ்சிடும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்போ அவங்க திறந்து விட்டுருவாங்க. அளவுக்கு அதிகமா திறந்து இந்த மாதிரிலாம் அவங்க பிரச்சனை அடிக்கடி பண்ணுவாங்க. தான் அவங்க எப்பவுமே பண்றது. ஓகேவா? இதுதான் தமிழ்நாடு கர்நாடகம் காலங்காலமா தொடரக்கூடிய ஒரு பந்தம். இதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இப்பதான் விஜய் சாரோட சிஎம்மா இருக்கிறப்பதான் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையா காவிரி தண்ணி வந்திருக்கு. விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. திருச்சி அந்த சைடுல இருக்கக்கூடிய திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த டெல்டா தஞ்சாவூர் டெல்டா விவசாயிகள்லாம் தண்ணியை பார்த்து சாமி கும்பிடுறாங்க. அது இந்த ஆட்சியில தான் நடக்குது அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எப்பவுமே முதல் முறையா காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வரப்ப வருடம் அவங்க அந்த மாதிரி அந்த விளக்கு வச்சு அந்த சாமிக்கு எப்படி கும்பிடுவாங்களோ சூடமெல்லாம் ஏற்றி கும்பிடுவாங்களே அது ரெகுலரா அவங்க பண்ற விஷயம். அதை அவங்க வந்து அதை வந்து புனிதமா மாக்குறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீர் தேவையில விவசாயிகளுக்கு தேவைப்படுற நீர் தேவையை அதிகமா பூசை தான். கிட்டத்தட்ட 446 கிலோமீட்டருக்கு காவிரி தமிழ்நாட்டுக்குள்ள பாஞ்சு போய் கடலை கலக்குது. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப இதுக்கு அல்டர்னேட்டிவ் பிளானா நம்ம வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு அணையை கட்டியோ ஒரு டேம் கட்டியோ இல்ல ஏரி குளங்களை தூர்வாரி மழைநீரை கிடைக்கும் மழைநீர் மூலியமா சேமிச்சு வச்சு அதெல்லாம் பண்றது அதெல்லாம் வந்து இதுக்கு அல்டர்னேட்டிவா சப்ஸ்டியூட்டா வேணா பண்ணலாம். இதுக்கு மாற்றா இது இல்லாம நம்ம ஒன்று பண்ணணுமா ரொம்ப டஃப். முடியாது. ப்ராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது அந்த அளவு தண்ணி நமக்கு கொடுக்குது. இதுல வந்து சில துணை நதிகள் கலந்து அளவுக்கு அதிகமான தண்ணியை நமக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு விவசாயத்துக்கு தேவையான பாசன வசதிக்கு தேவையான தண்ணியை இது கொடுக்குது. அதான் உண்மை. அப்படிங்கிறப்ப இதுக்கு அல்டர்னேட்டிவ் பிளான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்நாடகாவுக்கும் நமக்கும் இதான் பிரச்சனை. இப்ப சடனா என்ன நடந்துச்சு? ஏன்னா இவெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. திடீர்னு எப்படி கொடுக்க முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா கேரளா வயநாட்டுல வந்து மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை அதிகமா பெய்யறதுனால பிகினி அணை
கர்நாடகா கூடிய பிகினி அப்படிங்கிற அந்த அணை வந்து உடனே அளவுக்கு அதிகமா ரைஸ் ஆகி அதோட நீர்மட்ட அளவு ரைஸ் ஆன உடனே திறந்து விட்டாங்க. அளவுக்கு அதிகமா தண்ணி ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல வச்சோம்னா நமக்கு பிரச்சனை, நமக்கே பிரச்சனையா முடிஞ்சிடும் அப்படின்னு திறந்து விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஓகே. இனிமே வந்து இந்த பிரச்சனை தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சு. இது கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகா மாதிரி இடங்கள்ல வந்து மழை அதிகமா கனமழைகள் பெஞ்சுக்கிட்டு தென்மேற்கு பருவக்காட்டுக்கான கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஆஹ் அதிகமா வெள்ளப்பெருக்கு மாதிரி போயிட்டு இருக்கிறவங்க தண்ணி அவங்க கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். விட்டுட்டாங்க. தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. விவசாயிகள் வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவ் பிளான் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன் பண்ண முடியாதா? பிராக்டிகலா பாசிபிள் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா ஆஹ் இந்த காவிரி அப்படிங்கிறது உருவாகுறது பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால தலக்காவேரி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி மலைக்குன்றுல உருவாகுது. அது எப்படி உருவாச்சுமா அதுவா உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல பெய்யக்கூடிய மழை இருக்கு மழை நீர் அது வந்து மண்ணுக்குள்ள போய் ஒரு இடத்துல ஊத்து மாதிரி இப்ப பம்பை திறந்து விட தண்ணி வரும்ல அந்த மாதிரி ஊத்து மாதிரி அந்த தண்ணி வெளியே வருது. அப்படி வரக்கூடிய தண்ணி தான் கர்நாடகா கூடிய மற்ற துணை நதிகளோட கலந்து ஒரு பெரிய காவிரியா ஃபார்ம் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வருது. பிலிகுண்டுலு அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த இடத்து வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இதுதான் தமிழ்நாட்டுல அதிக நீளம் போகக்கூடிய ஆறுகள்ல நதிகள்ல காவிரி ஒண்ணு 446 போகுது. இதுக்கு அல்டர்னேட்டிவா நம்ம மற்ற நதிகள் பாத்தீங்கன்னா இவ்வளவு நீளம் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் பிளான் பண்ண முடியுமா? நிலத்தடி நீர் இருக்கு, மழை நீரை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது ரொம்ப கம்மியான தண்ணியை வச்சு பயன்படுத்தக்கூடிய விவசாயம் பார்க்கறது, சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆனா காவிரி தண்ணி கொடுக்குற அந்த ஒரு நீர் நீர் வரத்தை நம்மளால அப்படியே கம்ப்ளீட்டா வேற எதுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. இது ஒண்ணு பண்ணும்ல, இதுக்கு அப்படியே இவருக்கு பதில் இவர் அப்படின்னு நம்மளால மாத்த முடியாது. அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. இதுதான் இப்ப போய்கிட்டு இருக்கிறது. இப்ப இதுக்கு அடுத்தடுத்து பண்ண இருந்த மற்ற கட்சிகளோட போராட்டமும் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இது எப்பவுமே அவங்க பண்றதுதான். இது விஜய் அவங்க வந்துட்டாங்க அதனாலதான் நமக்கு தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்லாம் இல்லை. எப்பவுமே ஏன்னா நம்ம திடீர்னு மழை ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கிறதே இந்த தென்மேற்கு பருவமழைக்கான காலம் தான். அந்த டைம்ல அங்க மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா விஜய் சார் வந்து அங்க போய் அவங்கள மீட் பண்ணி எந்த வித ரிக்வஸ்ட் எதுவுமே வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி அவங்க திறந்து விட்டாங்க. ஏன்னா தண்ணி நீர்மட்டம் அளவு அதிகமாயிருச்சு. அளவு கம்மியா தான் இருந்துச்சு. விஜய் அவர்கள் வராங்க, விஜய் அவர்கள் கேட்டாங்க, விஜய் அவரோட மாசம் என்ன தெரியுமா, அதனால நம்ம தண்ணி திறந்து விடணும் சொல்லலாம். அங்க அளவு அதிகமாயிருச்சு. அளவு அதிகமான இதுக்கு மேல வச்சோம் நமக்கே ஆபத்துப்பா திறந்து விட்டுரு அப்படின்னு திறந்து விட்டாங்க. இப்ப நம்ம விவசாயிகள் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. இதுதான் எப்பவுமே நடக்கிறது. இதுதான் ரெகுலரா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னது ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது இந்த டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிற சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது நான் சொன்னதுல ஏதாவது ஃப்ளோல தப்பா சொல்லிருக்கலாம், அந்த அளவு இது மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு, இதை இப்படிதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். விவசாயிகள் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க நம்புறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.